தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நற்பேறு காலத்திற்காக மன்றாட்டு. பாலன் இயேசுவின் அருளிறை அன்னையே, நீர் இறைவனுக்கு ஏற்ற கோவிலாக விளங்கினீர். எனவே அன்பின் இறைவன் உம்மில் மனிதரானார். அவரை உமது திருவயிற்றில் சுமந்ததினால் அன்னையர் அனைவருக்கும் பாதுகாவலி ஆனீர். இறைவனின் திருவருளால் நான் பெற்றெடுக்க போகும் எனது குழந்தையை புனிதப்படுத்தி அருளும். என் திருமண அன்பின் கொடையான இக்குழந்தை நலமாக பிறந்திட அருள் கூர்ந்து எங்கள் குடும்பத்தில் அகமகிழ்வை தாரும். என் சோர்வினை போக்கி நலமளித்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இப்பொறுப்பை இறை திருவுளத்திற்கு ஏற்ப நிறைவேற்ற துணை செய்வீராக. அறிவும் அன்பும் பண்பும் பெற்ற குழந்தையாக வளர்ந்திட உதவியாய் இரும். நீர் நம்பிக்கை அர்ப்பணிப்பு நிறைந்த அன்னையாகி விளங்கியது போன்று நானும் என் குழந்தையின் பால் அவற்றை கடைபிடிக்க செய்தருளும். உமது உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றீர். உம் வருகையால் அவரது வயிற்றில் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எனக்கும் என் குழந்தைக்கும் உமது இடைவிடா அருள் துணை கிடைக்க வேண்டும் என்று பணிந்து மன்றாடுகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.